நல்லா தான் இருக்கும். எப்படி துண்டியே தான் எனக்கு முன்னாடியே. கைஸ் எல்லாம் வந்து நம்ம பாய் கடைக்கு வந்துட்டோம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் தான் ஆர்டர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து செஸ்ட் பீஸ் தான் கேட்பேன். நான் செஸ்ட் பீஸ் வந்து காலி ஆயிடுச்சு. எல்லாமே காரணம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் தான். வழக்கம் போல் அவர் பண்ண தப்பு தான். வழக்கம் போல் அவர் தான் லேட் பண்ண ரெடிக்கும். 6:30 மணிக்கு வர சொன்னா 7 மணிக்கு வந்துட்டா போல. இப்போ வந்து செஸ்ட் பீஸ் இன்னைக்கு காட்ட முடியல என்னால். ஓகே ஃபர்ஸ்ட் வந்தோடனே அதுக்கு நான் லெக் பீஸ் வாங்கிட்டேன். லெக் பீஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நார்மலாலாம் இருக்காது. நீங்கள் பார்க்குறத விட எப்பவுமே கொஞ்சம் வந்து லெக் பீஸ் நல்லா சைஸாகவே தான் இருக்குது. மேலே மின்ட்டு எல்லாமே போட்டிருக்காங்க, ஆனியன்ஸு, அப்புறம் வந்து புதினா சட்னி. இருக்கிறதுலே எங்கள் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க, இந்த புதினா சட்னிக்கே நான் அடிட்டு பயங்கரமா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லெக் பீஸ் ட்ரை பண்ணிடலாம். நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட் சாப்பிடணும் ஃபீல், அந்த டேஸ்ட் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே அந்த கை பக்குவம் தான் எல்லாமே. இப்போ வந்து அந்த கை பக்குவத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம பாய்க்கு வந்து ஒரு படி மேலவே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நான் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கேன். என்னால் பேச முடியல, ஓவரா மவுத் வாட்டரிங் ஆகுது எனக்கு. ஆனால் இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளேட் சிக்கன் அவர் காலி பண்ணிட்டார் வந்தோடனே. எந்த விதத்தில் நான் ஆகணும்னு தெரியல. இதெல்லாம் வியூவர்ஸ் தான். நான் கேட்டு அழுத்து போயிட்டேன். வியூவர்ஸ் தான் உனக்கு கேட்கணும். அதுக்கு மேலே மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மற்ற இடத்துலலாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சமாவது ஆயில் சேர்ப்பாங்க. இங்கே வந்து 1% கூட நம்ம பாய் வந்து ஆயிலே சேர்க்க மாட்டார். மோஸ்ட்லி இங்கே வரவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாடி பில்டர்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சிக்கனு, பீஃப் அங்கே இருக்குது. மோஸ்ட்லி வந்து சிக்கன் செஸ்ட் பீஸ் வந்து சீக்கிரமாக காலியாயிடும். செஸ்ட் பீஸ் வந்து ஒரு நாளைக்கு 4 பீஸ் தான் போடுவார் அவரு. யார் அந்த லக்கியான பர்சன் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது வராம பாரு இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்ரஸ் தரேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இங்க வந்து ஃப்ளஷ் அதிகமா இருக்கு இந்த சைடு. ஸோ நம்ம வந்து நல்லா புதினால டிப் பண்ணிட்டு அப்படியே ஒரு கஞ்ச். ஆயமா அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அதுவும் இல்லாமல் மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மசாலா தான். இங்கே எல்லாமே வந்து அவரோட ஓன் ப்ரிப்பரேஷன் மசாலா தான் இங்கே போடுறாரு அவரு. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது யாருக்கும். அன்னன்னைக்கு சிக்கன் அன்னன்னைக்கு பீஃப்லாம் வந்து அன்னன்னைக்கே காலி ஆகிடும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொன்னாட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருந்தது, அப்படியே போயினே தான் இருக்கும். நைட்டு 6:30 10 o'clock வரைக்கும் ஷாப் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நம்ம பேசும்போது கேட்டுக்கலாம். இந்த சிக்கனோட ரேட் நான் சொல்லிடுறேன். ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 rupees. இது ஒரு லெக் பீஸ் வந்து 50 rupees. அதே வந்து போன் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா 30 rupees. 7 பீஸ் 6 பீஸ்க்குள்ளே வரும். செஸ்ட் பீஸ் வந்து 100 rupees. ஒரு செஸ்ட் பீஸ் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 300 grams கிட்ட வரும். நீங்கள் கடையில் வாங்கி சிக்கன் வந்து ஒரு 500 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நீங்கள் வீட்டில்
பாய் இங்க இருக்காரு, நம்ம பாய்கிட்ட பேசலாம். பாய் உங்க பேர் சொல்லிடுங்க. என்னுடைய பேர் வந்து நூருல்லா. பாய் எத்தனை வருஷமா இங்க கடை வச்சிருக்கீங்க? எல்லாமே சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றேன். என் பேர் வந்து நூருல்லாங்க. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷமா இங்க கடை வச்சிருக்கேன். 15 வருஷமா கடை வச்சிருக்கேன். எனக்கு கஸ்டமர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து என்னுடைய வியாபாரம் என்னைக்கும் பாதிக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக வந்து வியாபாரம் சரி கிடையாது. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கடைக்கு அதிகமாக ஆகிப்போச்சு. அதிகமாக ஆகிப்போச்சு. ரெண்டாவது நம்மக்கிட்ட வந்து எடுத்து பெரிய லெவலுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அந்த பொருளாதாரம் இல்லாதனால நான் பண்ணுறேன். என்னுடைய இடத்தையே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் எதையும் மறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய இதை பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னா எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லி. ஏதோ இதை வச்சு தான் நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு, என்னுடைய பொருள்ல வந்து எந்த விதமான கலப்படங்க இருக்காது. கண்டிப்பா பாய், நானே சாப்பிட்டுருக்கேன் நிறைய வாட்டி. கடையில் இருக்கிற மசாலா வாங்கி நான் போட மாட்டேன். எல்லாமே என்னுடைய கை மசாலா தான். அதைத்தான் நான் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வரேன். அதனால தான் என்னுடைய வியாபாரம் நிரந்தரமா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அவ்வளவுதான். அது என்ன பாய் காரணம்? பொருளாதாரம் தான் காரணம். பொருளாதாரம் காரணம். இன்னொன்னு இதே மாதிரி வந்து என்னுடைய இடத்துக்கு வந்து இதை பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரீஜெண்டாக இருக்கக்கூடியவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆடம்பரமாக இருந்தால் தான் யாரும் மதிப்பாங்க. ஆடம்பரன்றதை விட டேஸ்ட் தான் பாய் முக்கியம். இல்லை, நீங்கள் நினைக்கிறது தப்பு. இன்னைக்கு ஆடம்பரத்துக்கு தான் முக்கியத்துவம் தராங்களே தவிர டேஸ்ட்டுக்கு யாரும் முக்கியத்துவம் தர்றதில்லை. முக்கியத்துவம் தரவங்க யாருன்னு இப்போ உங்களை மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் எனக்கு முக்கியத்துவம் தருவாங்க. மற்றபடியாக வந்து புதுசாக பார்க்குறவங்கலாம் வந்து முக்கியத்துவம் தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பார்க்கும்போது என்னடா இது ஒரு தெருக்கூத்து மேடை வச்சுக்கிட்டு காட்டுற மாதிரி கடை வச்சுட்டு இருக்கானு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போவாங்களே தவிர இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா இங்கே எதிர்வாக இருக்கும்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க என்னைக்குமே திரும்பி கண்டிப்பா இங்க தான் வருவாங்க. ஒன்ஸ் வந்து இங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா திருப்பி இங்க தான் வருவீங்க. சொன்னா கண்டிப்பா இங்க வந்து தான் ஆகணும் அவங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய கைப்பக்கம் அந்த மாதிரி டேஸ்ட் அது வந்து இறைவன் கொடுத்த வரன்னு தான் சொல்லணும். என்னுடைய கைப்பக்கம் அந்த மாதிரி இருக்கும்போது அது மேல இருக்கணும் கொடுத்ததான். குறைஞ்சது நான் ஒரு 8 வருஷமா சாப்பிடணும் பாருங்க. நான் இங்க வந்து நீங்க வந்து இங்க குறைஞ்சது ஒரு இப்போ 7 வருஷமா சாப்பிட்றீங்க. என்கிட்ட 7 வருஷமா சாப்பிட்றீங்க. நான் 15 வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, மெயின் ரோட்ல சும்மா ஒரு 3 வருஷம் தான் வச்சேன். இங்கேயே 12 வருஷம் வச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 வருஷம் இங்கேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்கு என்ன பொருளாதாரமும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து பக்க பலமும் கிடையாது. எந்த ஒரு இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய். கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா வருவாங்க. ஸோ நிறைய பேர் தெரியணும் பாய், இந்த மாதிரி கடை இருக்கு, டேஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பழைய ஆளுங்களுக்கு உண்மையிலேயே தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய வியாபாரம் நான் ஆரம்பிக்கும் போது சாந்தோம் எங்க இருக்கு, எண்ணூர் எங்க இருக்கு, சாந்தோம்ல இருந்தும் எண்ணூர்ல இருந்து மக்கள் வருவாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு வியாபாரம் என்கிட்ட. இன்னைக்கு எல்லா இடத்தையும் கடைங்க பெருத்து போச்சு. எல்லாருக்கும் வறுமை, அவனுக்குன்னு பண தேவைகள் இருக்கு. அதனால வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால வந்து அவங்களுடைய இது பார்க்கும்போது நம்மளுடைய வியாபாரம் பாதிக்கத்தான் செய்யும். அதனால என்னுடைய வியாபாரம் பாதிச்சா நான் மன வருத்தப்பட்டு சொல்லுவேன். எல்லாருக்கும் தேவைப்படுது, என்ன பண்ண முடியும்? தேவைகளால தான் எல்லாருக்கும் கஷ்டங்களே உருவாகுது. யாருமே வந்து இவ்வளோ ஃப்ராங்காக வந்து ஒரு விஷயத்த பேசவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக நான் ஒரு 7 இயர்ஸாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்கும். நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கும். எதுவுமே வந்து ஸ்டாக் விற்க மாட்டாங்க இங்கே. அன்னன்னைக்கு ப்ராடக்ட் வந்து அன்னன்னைக்கு போயிடும் எல்லாமே. ஸோ வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வந்து டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் காசிமேட் ஃபிஷர்மேன்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே பாய். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இப்போ என்ன பேட்டி எடுத்ததுக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு பேட்டின்னு கொடுக்கல, என்னுடைய சுய இதோட தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நான் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் 8 வருஷமா சாப்பிட்றேன். எனக்கு தெரியும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. பட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது பாய். அதனாலதான் இந்த வீடியோ தெரியாது. அது உண்மைதாங்க, தெரியாது. அது தெரியணுன்றதான் என்னுடைய ஆசையும். இனிமேல் தெரியுன்ற ஒரு நம்பிக்கையும் தெரியும் பாய். Okay, see you on another great video. Bye guys.